இது தமிழ் ஒன் ஃபிலிம் சேனல். இந்த சேனலில் நம்ம இந்த வீடியோவில் என்ன இந்த ஷார்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட சிங்கோனியம் வீட்டில் எப்படி நம்ம நல்ல ஒரு அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சிங்கோனியமில் கன்ஃபெட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய வெரைட்டி. அதோட லீஃப் எல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஒவ்வொரு லீஃபுக்கும் ஒவ்வொரு அழகான ஒரு லுக் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி சிங்கோனியமோட லீஃப் பார்த்திங்கன்னா இப்படி தான் நல்லா அந்த ஒரு பிங்க் வித் ஒயிட் க்ரீன் அந்த ஷேடில் வரும். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இலையை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த பிளான்ட்டை நம்ம வீட்டுக்கு முன்னாடி எப்படிலாம் வளர்க்கலாம். நமக்கு ஹேங்கிங்கில் தான் இடம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பான முறையில் ஹேங்கிங் பாட்டில் வளர்த்தாலும் ஒரு மணி பிளான்ட்டை இப்படி புஷ்ஷாக வளர்ப்போம். அந்த மெத்தட் படி இதை வளர்க்கலாம். ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி தூண் அந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்குது அப்படின்னா அதுலேயுமே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுலேயும் வளர்க்கலாம். தூணில் வளர்த்திங்கனாலும் நான் சொன்னேன் மணி பிளான்ட்டு மாதிரியே இதுக்கு பின்னாடிலாம் மணி பிளான்ட்டு மாதிரி தான் இது அப்படின்னு. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கணுவுக்கும் இது இந்த மாதிரி வேர் வரும். அப்போ என்ன ஆகுனா தூணில் நல்லா பிடிச்சி அப்படியே ஒட்டிக்கிட்டே மணி பிளான்ட்டு மாதிரியே போய்கிட்டே இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா தூணை சுற்றி நல்லா சுற்றிக்கிட்டே வரும். அப்போ தூண்கிறது கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரே இடத்துல ஒரு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஒரு 2 பாட்டில் கூட நம்ம பிளான் பண்ணி கீழே வைக்கலாம். தரையில் இடம் இருந்தால் தரையில் கூட கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு 2 பிளான்ட்டு 3 பிளான்ட்டு வச்சு அதை நல்லா தூணில் நல்லா சுற்றி வர மாதிரி வளர்க்கலாம். ஸோ இந்த மெத்தட் படி வளர்த்தாலும் சூப்பராகவே இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த இலை அப்படியே அவ்வளோ அழகாக இருக்குல்ல. இந்த இலை தூணை சுற்றி இருந்தால் எப்படி இருக்குன்னு அப்படியே ஒரு கற்பனைக்கு போயிட்டு அப்படியே இந்த வீடியோக்குள்ளே வாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ரெண்டாவது ஐடியா சொல்லிட்டேன். மூணாவது ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எங்கள் வீட்டில் தூணும் இல்லை, சொந்த வீடும் இல்லை. இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணால் திருப்பி நான் அந்த வீட்டை விட்டு போகும்போது இந்த பிளான்ட்டை நான் பிச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதை எனக்கு பிக்கிறதுக்கும் மனசு இருக்காது. அப்போ அதுக்குன்னு உண்டான ஒரு ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு பெரிய பாட்டு, அட்லீஸ்ட் ஒரு 8 இன்ச்சஸ் பாட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் ஒரு ஸ்டிக்கு, அதாவது ஒரு கம்பு ஊனி வச்சு அதை சுற்றி தேங்காய் நாரால் செய்யப்பட்ட கயர் இருக்கும் பார்த்தீங்களா. அப்படி இல்லைன்னா இப்போதைக்கு நமக்கு அதுக்குன்னு உண்டான ஸ்டிக்கு மாதிரிலாம் கிடைக்கிது. ஸோ அந்த ஸ்டிக்கு மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு அதை சுற்றி இந்த பிளான்ட் ஒரு 3 பிளான்ட் 2 பிளான்ட் உள்ள வச்சிங்க அப்படின்னா அந்த ஸ்டிக்கை சுற்றியே போகும். இப்போ இந்த செடியை தூக்கி உங்கள் பால்கனியில் வச்சுட்டு, பால்கனியில் வச்சா எந்த அளவுக்கு இருக்கும், எந்த இது சுற்றி வந்தால் எப்படி இருக்குன்னு ஒரு கற்பனைக்கு போயிட்டு இப்போ திருப்பி ஒருக்கா வாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 மெத்தட் படி இந்த பிளான்ட்டை வளர்க்கலாம். ஹேங்கிங்கில் வளர்க்கலாம், தூணில் வளர்க்கலாம், திருப்பி பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கேனாலும் தூக்கி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை இண்டோரில் வளர்க்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டோரில் வளர்க்கலாம். இப்போ பால்கனியில் நீங்கள் கொஞ்சம் நேரம் தான் நமக்கு எப்படினாலும் வெயில் கிடைக்கும் பால்கனினாலே. அந்த இடத்துல பகலில் தூக்கி வச்சுட்டு நைட்டு உங்களோட பெட்ரூம்லேயும் தூக்கி வச்சுக்கலாம். இது ஏர் பியூரிஃபை பிளான்ட்டும் கூட. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.